புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய ஆசீர்வாதத்துடன் எங்கள் அன்பு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆசீர்வாதத்துடன் நமது அன்பு அண்ணன் தாமோ அன்பரசன் அவர்களுக்கு உதய சூரியன் சின்னத்தில் வாய்ப்பு கொடுத்து ஒரு மகத்தான வெற்றியை இந்த தேர்தலில் தர வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் பார்த்து நான் இருகரம் கூப்பி நான் கேட்டுக்கொள்கிறேன். முதல் முறையாக மதசார்பற்ற வெற்றி கூட்டணியிலே அங்கம் வகித்திருக்கிறோம். இன்றைக்கு தமிழகம் முழுவதும் மக்கள் விரும்பும் ஒரு கூட்டணி, மக்கள் போற்றும் ஒரு கூட்டணி, மக்கள் வரவேற்கின்ற ஒரு கூட்டணியாக இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது என்றால் என் வார்த்தை மிக இல்லை. உறுதியாக சொல்கிறேன், இந்த மதசார்பற்ற வெற்றி கூட்டணி நிச்சயமாக 200 தொகுதிகளுக்கு மேல் வென்று அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமாக ஆட்சி அமைப்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் ஆலந்தூர் தொகுதியில சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அண்ணனை பத்தி நான் ரொம்ப விளக்கமெல்லாம் சொல்ல தேவையில்லை, அவருக்கு அறிமுகம் தேவையில்லை. இந்த தொகுதியில் ஏற்கனவே பல்வேறு ஆண்டு காலமாக பணியாற்றிய ஒரு சிறந்த ஒரு வேட்பாளர், அமைச்சராக பல வருடங்கள் மக்களுக்காக பணியாற்றி இருக்கிறார். இந்த முறை ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு மக்களாகிய உங்களுக்காக அவர் உழைப்பதற்காக இன்றைக்கு உங்க முன்னாடி நிற்கிறார். அவருக்கு நீங்கள் உதய சூரியன் சின்னத்திலே வாய்ப்பு கொடுத்து மகத்தான வெற்றியை தர வேண்டும் என்று இங்க இருக்கின்ற உங்கள் அத்தனை பேரையும் பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். நேற்றுதான் என்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கினேன் திருத்தணியில. இன்றைக்கு 2வது நாளாக ஆலந்தூர், அதே போல குன்றத்தூர், பல்லாவரம் தொகுதிகளுக்கு நான் நேரடியாக சென்று மக்களை சந்தித்து இந்த மதசார்பற்ற வெற்றி கூட்டணி உங்கள் ஆதரவுடன் மகத்தான வெற்றி பெற்று அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதல்வராக பதவி ஏற்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் என் அன்பு மக்களாகிய உங்களிடம் நான் கோரிக்கை வைக்கிறேன். நிச்சயமாக அண்ணன் தாமோ அன்பரசன் அவர்கள் தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து உங்களுக்காக பணியாற்ற ஒரு நல்ல வாய்ப்பை அவருக்கு தரணும்னு நான் கேட்டுக்கிறேன். மக்களே, உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன், நல்ல ஒரு வேட்பாளர் அமைகிறது ரொம்ப கஷ்டம். அந்த வகையில் இன்னைக்கு ஆலந்தூர் இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தொகுதி. ஏன் சொல்றேன்னா, அண்ணன் தாமோ அன்பரசன் அவர்கள் அரசியலிலே பல வருஷம் அனுபவம் பெற்றவர், பல வருஷம் பல பதவிகளில் இருந்தவர். அதனால நிச்சயமாக இந்த தொகுதிக்கு என்ன செய்ய வேண்டும், எப்படி மக்களுக்கு பணியாற்ற வேண்டும், அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அறிவித்த தேர்தல் அறிக்கையில வெளியிடப்பட்ட அந்த அறிக்கைகள் எப்படி மக்களை வந்து சேர வேண்டும் என்பதை அவர் உடனுக்குடன் உங்களுடன் இருந்து நிச்சயமாக செய்து கொடுப்பார் என்பதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். இங்க கண்டிப்பாக அண்ணன் என்ன சொல்றாரு, வாக்குறுதிகளை உங்களுக்கு கொடுக்கிறார். ஏன்னா இன்னைக்கு தேர்தல் வருவது எதற்கு? தொகுதிக்கும் மக்களுக்கும் நல்லது செய்யணும், இந்த தொகுதியை முன்னேற்ற வேண்டும், மக்கள் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும், அதுதான் நீங்க முக்கியம். அந்த வகையில இதெல்லாம் ஏற்கனவே நிறைவேற்றிய வாக்குறுதிகளும் இருக்கு. இனி இந்த முறை ஜெயிச்சு என்னெல்லாம் வாக்குறுதிகள் நிறைவேற்ற இருக்கிறார் என்பதையும் இப்ப உங்களுக்கு நான் பட்டியலிடுகிறேன். ஏற்கனவே அண்ணன் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை இந்த ஆலந்தூர் தொகுதிக்கு கொண்டு வந்திருக்கிறார். அதே போல 22 கோடி மதிப்புல கட்டடம் கட்டி தந்திருக்கிறார். பரங்கை மலையில 13 கோடியில 30 லட்சம் மதிப்பீட்டுல தோழி விடுதி அமைக்கப்பட்டு இருக்கிறது. நந்தம்பாக்கத்தில் 254 கோடி மதிப்பீட்டுல சர்வதேச தரத்திலான நிதி நுட்ப கோபுரம் கட்டப்பட்டுள்ளது. 201 கோடியில ஐயப்பந்தாங்கல், பரணிபுத்தூர், மௌலிவாக்கம், கொளப்பாக்கம், கெர்ஹம்பாக்கம் போன்ற ஊராட்சிகளில் வெள்ள தடுப்பு பணிகள் செய்து சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்பதை உங்களாகிய எல்லாருக்கும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.
ஒவ்வொரு முறை மழை வரும்போது இந்த சென்னை சிட்டி எப்படியெல்லாம் பாதிக்கும், இங்க இருக்கிற ஏரிகளை திறக்கும் போது மக்கள் எப்படி கஷ்டப்படுவீங்க. அதனால் அதை முதலில் மனதிலே கொண்டு இந்த தடுப்பணைகளை அவர் அதை செய்து மக்களுக்கு இந்த தொகுதிக்கு நல்லது பண்ணியிருக்கார். அதே போல ஆலந்தூர், ஆதம்பாக்கம், மூவரசம்பட்டு, ஐயப்பாங்குதல், முகலிவாக்கம் ஆகிய பகுதியிலே சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தையும் அண்ணன் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பரங்கிமலை வேளச்சேரி இடையே பறக்கும் ரயில்வே திட்டம் அண்ணன் அவர்களால் நம்ம தொகுதி மக்களுக்காக தரப்பட்டுள்ளது என்பதையும் நிறைவு கூற வேண்டியது என்னுடைய கடமை என்பதை இப்ப சொல்றேன். சுமார் 250 கோடி மதிப்பீட்டில் தொகுதி முழுவதும் 274 தொகுதி தெருக்களுக்கு தார் மற்றும் சிமெண்ட் சாலைகளை அமைத்து கொடுத்து ஒரு சீரான ஒரு சாலை அமைப்பை அவருடைய ஆட்சி, அவருடைய எம்எல்ஏவா அமைச்சராக இருந்த காலத்துல மக்களுக்காக அவர் செய்திருக்கிறார். அது நம்ம மக்களாகி உங்களுக்கே தெரியும். அதை நினைவு கூற வேண்டியது என்னுடைய கடமை இந்த நேரத்தில். அதே போல இங்க மழை நீர் வடிகால் கால்வாய்கள் 120 கோடி ரூபாய்க்கு 678 தெருக்களுக்கு சிறப்பாக செய்து கொடுத்திருக்கிறார். 30 கோடியில ஐயப்பந்தாங்கல், பரணிபுத்தூர், மௌலிவாக்கம் ஊராட்சிகளுக்கு சென்னை மெட்ரோ குடிநீர் திட்டத்தையும் அவர் கொண்டு வந்திருக்கிறார் என்பதை யாருமே இங்க மறுக்க முடியாது என்பதையும் இந்த நேரத்தில் சொல்ல பெருமைப்படுகிறேன். எனவே போன முறை அவர் இதெல்லாம் செஞ்சிருக்காரு. ஏதாவது விடுபட்டிருக்கு, இதெல்லாம் அண்ணன் செய்யணும்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா உறுதியாக இந்த முறை ஜெயிச்சு நிச்சயமாக அந்த பணிகளையும் 100% ஆலந்தூர் தொகுதிக்கு மிக சிறப்பாக பணியாற்றுவார் என்ற வாக்குறுதியை இப்ப உங்க முன்னாடி நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல இந்த முறை ஆட்சி அமைக்க போவது நமது மதசார்பற்ற வெற்றி கூட்டணி தான். அதுல யாருக்கும் எந்த ஒரு டவுட்டும் வேணாம். இன்னைக்கு கருத்து கணிப்புகள் நீங்க எல்லாம் பார்த்தீங்களா? மிக முக்கியமான ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கிறது. இந்த மதசார்பற்ற வெற்றி கூட்டணி 180 185 தொகுதிகளை வென்று அமோக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்பதை சொல்லி இருக்காங்க என்பதை நீங்க மறந்துடக்கூடாது. எதிர்கட்சியில இருப்பவர்கள் நிச்சயமாக டெபாசிட் காலியாகி எதிர்கட்சி அந்தஸ்து கூட இல்லாமல் உறுதியாக மிகப்பெரிய தோல்வியை சந்திப்பார்கள் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் தேவையில்லை. அதனால சொல்ற இந்த தொகுதியும் வெற்றி கூட்டணியின் தொகுதியாக இருக்கும் பொழுது அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அவர் அறிவித்த தேர்தல் அறிக்கையில மிக முக்கியமாக என் தாய் குலங்களுக்கு, பெண்களுக்காக பல்வேறு திட்டங்களை அவர் அறிவிச்சிருக்கார். இன்னைக்கு ஆண்கள் வாக்குகளை விட பெண் வாக்குகள் அதிகமாக இருக்கிறது. அதனால நம் நாட்டின் கேப்டன் எப்பவுமே சொல்ல, பெண்கள் இந்த நாட்டின் கண்கள் நீங்கள் தான். அதனாலதான் குறிப்பறிந்து உங்களுக்காக பல திட்டங்களை கொடுத்திருக்காங்க. அதுல மகளிருக்கு உரிமை தொகை ஏற்கனவே 1000 ரூபாய் வழங்கப்பட்டது. இந்த முறை ஒவ்வொருவருக்கும் 2000 ரூபாய் நிச்சயமாக தரப்படும் என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். வீட்டு உபயோக பொருட்கள் அதாவது 8000 ரூபாய்க்கு கூப்பன் கொடுத்துருவாங்க. இப்ப உங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருக்கலாம், டிவி இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அதனால நீங்க இருக்கிற பொருளே வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கூப்பனை நீங்க போய் கடையில காமிச்சு நம்ம வீட்டுக்கு எந்த பொருள் இல்லையோ அது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, மிக்சி, கிரைண்டர், ஃப்ரிட்ஜ், அதே போல மைக்ரோ ஓவன், இந்த போல ஃபேன், லைட், எது நம்ம ஃபேமிலிக்கு தேவையோ அந்த கூப்பனை காமிச்சு 8000 ரூபாய்க்கு நீங்களே நமக்கு வீட்டுக்கு வேண்டிய பொருட்களை தாராளமாக வாங்கிக் கொள்ளலாம். இன்னைக்கு எதிர்கட்சியில் இருக்கிறவரு ஒரே ஒரு ஃப்ரிட்ஜ் தான் கொடுக்கிறேன்றாரு. அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு வேண்டிய எல்லா உபயோக பொருட்களையும் தாய்க்குள்ளங்களுக்கு கொடுத்து இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி செய்தியை கொடுத்திருக்கிறாரு. அதனால இதை நீங்கள் நிச்சயம் பயன்படுத்திக்கிறோம். அதே போல காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரை விரிவுபடுத்தப்படும் என்பதையும் தேர்தல் அறிக்கை புத்தகத்திலே சொல்லியிருக்காங்க. இதனால 15 லட்சம் மாணவர்கள் நிச்சயமாக பலன் அடைவார்கள் என்பதை நம்ம கருத்துல கொள்ள வேண்டும், மறந்துடக்கூடாது நீங்க எல்லாம். அதே மாதிரி விவசாயிகளுக்கு நவீன பம்ப் செட் வழங்கப்படும். அந்த நவீன பம்ப் செட் கூட
இலவச மின்சாரம் வழங்கப்படும் என்பதையுமே விவசாய பெருமக்களுக்கு அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி புதுமை பெண் தமிழ் புதவன் திட்டம் மூலமாக 1500 ரூபாய் அனைவருக்கும் நிச்சயமாக தரப்படும் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். முதியோர் உதவி தொகை 2000 இருந்து 2500 மாற்றுத்திறனாளிகள் 2000 உயர்த்தப்படும் என்பதையும் தேர்தல் அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கிறது. 10 லட்சம் வீடுகள் புதிதாக கட்டி தரப்படும் என்றதையும் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே சொல்லி இருக்காங்க. மருத்துவ காப்பீட்டு திட்டம் நிச்சயமாக 10 லட்சம் ரூபாய்க்கு அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் உங்களுக்கெல்லாம் கவரேஜ் ஆகுற மாதிரி 10 லட்சம் ரூபாய்க்கு மருத்துவ காப்பீட்டு திட்டம். அதே போல பெண் சுய உதவி குழு தாய்க்குளங்களே நல்லா புரிஞ்சுக்கங்க, 5 லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்கு மானியமாக வழங்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு பெண்ணாக ஒரு பெண்ணின் கஷ்டம் ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும். அதனால நம்ம அண்ணன் சொன்னது உங்களுக்கு சொல்றேன், 5 லட்சம் ரூபாய்க்கு நிச்சயம் சுய உதவி பெண்களுக்கு மானியம் வழங்கப்படும் என்பதை சொல்றேன். அதே போல விவசாய பெருமக்களுக்கு நெல் குவிண்டால் 3500 உயர்வு பண்ணப்படும். கரும்பு ஆதார விலை 4500 உயர்த்தப்படும். பால் கொள்முதல் அது ஒரு லிட்டருக்கு 5 ரூபாய் நிச்சயமாக விலை உயர்த்தி தரப்படும். மீன்பிடி தடைகால நிவாரணம் 12,000 உயர்வு செய்து தரப்படும் போன்ற பொன்னான வாக்குறுதிகளை தேர்தல் அறிக்கையிலே அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கிறார். மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 5 லட்சம் மானியமும் நிச்சயம் தரப்படும். கல்வி உதவி அதாவது 35 லட்சம் மாணவர்களுக்கு இலவசமாக லேப்டாப் மற்றும் அவர்களுடைய கல்விக்கு தேவையான உதவியும் நிச்சயமாக வழங்கப்படும் என்பதையுமே இந்த நேரத்தில் தேர்தல் அறிக்கையாக நாம சொல்லுவதை நான் பெருமையோடு நினைக்கிறேன். இது ஒரு சும்மா ஒரு இன்சுதான், இது ஜஸ்ட் இது ஒரு ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் இன்னும் நிறைய இருக்குது. ஏன்னா இந்த சின்ன பேப்பர்ல கொஞ்சம் தான் நான் சொல்ல முடியும். அதனால மெயின் பிக்சர் இன்னும் ஏராளமான திட்டங்கள் நிச்சயமாக மக்களுக்காக வழங்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். எல்லாரும் மனசுல வச்சுக்கோங்க, 23ஆம் தேதி காலையிலேயே போய் எல்லாரும் அவங்க ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும். அத்தனை பேரும் உதய சூரியன் சின்னத்திற்கு வாய்ப்பு கொடுத்து அன்பு சகோதரர் தாமோ அன்பரசன் அவர்களை மீண்டும் வெற்றி பெற செய்து இந்த ஆலந்தூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மீண்டும் அமைச்சராக பதவி ஏற்பார் என்பதை உங்கள் சார்பாக அண்ணனுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் உண்மையிலே நான் பெருமை அடைகிறேன் என்பதை சொல்றேன். எனவே நல்லா நீங்க எல்லாரும் கவனமா உங்களுக்கு உதவி செய்வதற்கு தான் அண்ணன் மீண்டும் ஆலந்தூர் தொகுதியில நிக்கிறாரு. எனவே எல்லாரும் வாய்ப்பு தாருங்கள், வெற்றியை தாருங்கள் என்று உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். ஓகேவா? எல்லாரும் உதய சூரியனுக்கு வாய்ப்பு தருவீர்களா? அண்ணன் தாமோ அன்பரசனை வெற்றி பெற செய்வீர்களா? மீண்டும் அமைச்சராக வாய்ப்பு தருவீர்களா? உங்களுக்காக பணியாற்ற அவருக்கு வாய்ப்பு தருவீர்களா? தாமோ அன்பரசன் ஆலந்தூர் தொகுதியினுடைய செல்ல பிள்ளை என்பதை மீண்டும் நிரூபிப்பீர்களா? அதனால வெற்றி உறுதி, வெற்றி உறுதி, வெற்றி உறுதி, வெற்றி உறுதி என்பது சொல்றேன். எனவே உங்களுக்கெல்லாம் நான் சொல்றேன், எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் வைத்தறிச்சல்ல பேசிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம மனநிறைவோடு பேசிட்டு இருக்கோம். நிச்சயம் வெற்றி பெற போகுது மதசார்பற்ற வெற்றி கூட்டணி ஜெயிச்சு நாம் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றி மக்கள் மனசையும் குளிர வைக்கும் இந்த கூட்டணி மக்கள் போற்றும் கூட்டணியாக மே 4ஆம் தேதி முடிவுகள் வரும் பொழுது இந்த தமிழ்நாட்டுக்கு நீங்கள் உங்கள் வாக்குகள் மூலம் புரிய வைக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் அத்தனை பேரையுமே பார்த்து கேட்டுக்கொள்கிறேன். எனவே என்னை வரவேற்க இங்கு வந்திருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அனைத்து அன்பு சகோதர சகோதரிகளுக்கும், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கும், அதே போல நமது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த அன்பு சகோதரர்களுக்கும், மதிமுக கட்சியை சேர்ந்த அன்பு சகோதரர்களுக்கும், சிபிஎம் மற்றும் சிபிஐ கட்சியை சேர்ந்த
அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் SDPI கட்சியை சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கும் இங்கு என்னை வரவேற்க வந்திருக்கும் வியாபார பெருமக்கள், பொதுமக்கள், தாய் குலங்கள், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய எங்கள் மாவட்ட கழக செயலாளர் உட்பட அனைத்து ஒன்றிய, நகர, பேரூர் கழக, கிளை கழக நிர்வாகிகளுக்கும், என் அன்பு மகளிர் அணி சகோதரிகளுக்கும், உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் மதிப்பும் மரியாதையும் உங்க மேல வச்சிருக்கேன். நிச்சயம் நீங்கள் அன்பரசு அவர்களுக்கு மாபெரும் வெற்றியை இந்த தேர்தலில் தருவீர்கள் என்று முழு நம்பிக்கையோடு இங்கிருந்து செல்கிறேன். எனவே நிச்சயம் வெற்றியை தர வேண்டும். மகத்தான வெற்றி. அந்த வெற்றி யார் வெற்றி? மக்களாகிய உங்களுடைய வெற்றி. இந்த ஆலந்தூர் தொகுதி மக்களின் வெற்றி என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னை வரவேற்க வந்த அனைவருக்கும் இருகரம் கூப்பி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, உங்கள் சின்னம் உதயசூரியன், உங்கள் சின்னம் உதயசூரியன், உங்கள் சின்னம் உதயசூரியன். தாமோ அன்பரசன் அண்ணன் அவர்களுக்கு அமோகமான வெற்றியை தாருங்கள், தாருங்கள், தாருங்கள் மக்களே என்று கேட்டுக்கொண்டு உங்களை அத்தனை பேரையுமே இருகரம் கூப்பி நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இந்த வெற்றி மக்களாகிய உங்களுடைய வெற்றி. இந்த தேர்தலில் நாம் பெறும் வெற்றி நமது தொகுதிக்கும் மக்களுக்கும் நன்மை பயவிக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு என்னை வரவேற்ற எல்லாருக்கும் நன்றிகளை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.